இமானுவல் சேகரன் மணிமண்டபம் கட்டுமானத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய கோரி தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முழு பின்னணி என்ன, தற்பொழுதைய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். அனுமதியின்றி கண்டன ஆர்ப்பாட்டக்காரர் போலீசார் அடிய தள்ளுமுள்ளு. பரம்பக்குடியில் அனுமதியின்றி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் இமானுவல் சேகரன் பிறந்தநாள் அரசு விழா அறிவிக்கப்பட்டு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. மணிமண்டபம் கட்டுமான பணி தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஆப்பநாடு மறவர் சங்கம் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திர குல சங்கங்கள் சார்பில் பரம்பக்குடி ஓட்டப்பாலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் போலீஸ் சார்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனை அடுத்து இன்று காலை அதிக அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டு இருந்தது. அதாவது பரம்பக்குடி ஓட்டப்பாலம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்தனர். தொடர்ந்து கோஷமிட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்ற முயற்சித்தனர். அப்போது அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் விடுவிக்க கோரி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து தனியார் மகாலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பரம்பக்குடியில் அனுமதியின்றி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் போலீசார் நிறைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.